வணக்கம். அரியலூர் மாவட்டம் செந்துறை அருகே கும்மிடியம் கிராமத்தில் இயற்கை வேளாண்மை பயிற்சி நடைபெற்றது. இனி விரிவான செய்திகள். அரியலூர் மாவட்டம் செந்துறை அருகே கும்மிடியம் கிராமத்தில் மரங்களின் நண்பர்கள் இயற்கை வேளாண்மை பண்ணையில் நடைபெற்றது. இப்பயிற்சியில் பொட்டக்குழி தத்தனூர் அரசு மேல்நிலைப்பள்ளி வேளாண் அறிவியல் தொழிற்கல்வி மாணவர்களுக்கான 10 நாள் பயிற்சியின் தொடர்ச்சியாக 7வது நாள் நிகழ்ச்சியாக பள்ளி ஆசிரியர் சிவகுருநாதன், ஓய்வு பெற்ற ஆசிரியர் ராவணன், இயற்கை வாழ்வியல் நிபுணர் தங்க சண்முகசுந்தரம் ஆகியோர் பங்கு பெற்று மாணவர்களுக்கு பல்வேறு கருத்துக்களை வழங்கினார். இயற்கை வேளாண்மையில் நீர் மேலாண்மையின் அவசியம் குறித்து இயற்கை வேளாண்மை பயிற்சியாளரும் விவசாயியுமான பச்சை மனிதன் தங்க சண்முகசுந்தரம் மாணவர்களுக்கு பயிற்சி அளித்தார். மேலும் இது குறித்து பயிற்சியின் போது தங்க சண்முகசுந்தரம் கூறியதாவது: வேளாண்மையின் அடிப்படையை மண்ணை அகல உழுவதை விட மழைநீர் உறிஞ்சும் அளவிற்கு நிலத்தடி நீர் மட்டத்தை உயர்த்துவதற்கான ஆழமாக உழுதல் மற்றும் முன்னோர்களின் கருத்தையும் வேளாண்மையின் மேலாண்மையின் முக்கியத்துவத்தையும் உணர்ந்து முன்னோர்கள் சொன்ன காய்ச்சலும் பாய்ச்சலும் என்ற அடிப்படையான காய்ச்சலாக வயல்வெளியில் கோடை காலத்தில் வெடிப்பு ஏற்படுத்தும், பின்னர் ஆழமாக உழுவதும், கோடையில் மழை பெய்யும் போது மழைநீர் உறிஞ்சிட வாய்ப்பு ஏற்படும். இதனால் காய்ந்த வெடித்த வயல்வெளிகளில் மழைநீர் உறிஞ்சப்படுவதால் வெள்ள நீர் வயல்வெளிகளில் பெரும் பாதிப்பை ஏற்படுத்துவதில்லை என்பதனை உணர்ந்து முன்னோர்கள் நீர் வேளாண்மைக்கு எவ்வளவு முக்கியம் என்பதனை உணர்ந்தனர் என்பதையும் நினைவுபடுத்தினர். ஆனால் தற்போதைய உழவு முறையில் அதிக அளவு எடை கொண்ட டிராக்டர் உள்ளிட்ட உழவு இயந்திரங்களின் பயன்பாட்டினால் அரை அடி ஆழமான மண் பரப்பு மட்டுமே விவசாயத்திற்கு உதவும் என்றும், அதற்கு கீழ் உள்ள மண்ணை இறுக வைப்பது தான் நவீன கருவிகள் மற்றும் ரசாயன பயன்பாடு வேளாண்மை. இதனாலேயே அதிக அளவு மழை நீரை வயல்வெளிகளில் சேமிக்க வாய்ப்பிருந்தும் சேமிக்க இயலாமலும், நீர்நிலைகளிலும் சேமிக்க இயலாமலும், கடலில் அதிக நீர் சென்று கலந்து ஒரே நாளில் அதிக அளவு மழைப்பொழிவை தந்து வெள்ளத்தில் பொதுமக்கள் வேளாண் தொழிலும் முடங்கும் நிலை உருவாகிறது எனவும், இவற்றையெல்லாம் தவிர்க்க திடீர் புயல், திடீர் வெள்ளம் ஏற்படுத்துவதை தவிர்க்க இயற்கை வேளாண்மை எதிர்வரும் தலைமுறையினர் மாணவர்கள் கையில் எடுக்க வேண்டும் என இயற்கை வாழ்வியலாளர் தங்க சண்முகசுந்தரம் இயற்கை வேளாண்மையில் சுற்றுச்சூழலை மேம்படுத்தும் நீர் மேலாண்மை பற்றி விரிவாக எடுத்து கூறினார். டிஎன் செய்திற்காக அரியலூர் மாவட்ட செய்தியாளர் எஸ்பி ரவிச்சந்திரன். அரியலூர் மாவட்டத்தில் தத்தனூர் பொட்டக்குள்ள கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு அரசு பள்ளியிலே படிக்கக்கூடிய வேளாண் துறை சார்ந்த படிப்பு சார்ந்து படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இயற்கை வாழ்வியல் குறித்தும், இயற்கை வேளாண்மை குறித்தும், மழைநீர் சேகரிப்பு குறித்தும், மருத்துவம் குறித்தும் பல்வேறு தலைப்புகளிலே இந்த மாணவர்களுக்கு நம்ம பயிற்சியை வழங்கியிருக்கிறோம். இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா, இந்த மாணவர்கள்ட்ட இன்றைக்கி ஒரு புதிய விஷயம் போல், ஒரு புதிய ரத்தம் பாய்ச்சியது போல் ஒரு செய்தி சேர்ந்திருக்கிறது என்பதை அவர்கள் தங்களுடைய கருத்துக்களாக பதிவு செய்திருக்கிறார்கள். அதிலே குறிப்பாக ஒரு மாணவன் பதிவு செய்தது என்னவென்றால், மண் பொலபொலப்பாக இருக்கணும். அதாவது காய்ச்சலும் பாய்ச்சலும் இருந்தால் தான் ஒரு விவசாயம் நல்லா இருக்கும். அப்போ காய்ச்சலும் பாய்ச்சல்னா என்ன அப்படிங்கிறத அவங்களுக்கு எளிமையான முறையில் புரிஞ்சுக்கிட்டதை அவங்க என்கிட்ட சொன்ன விஷயம் ரொம்ப வியப்பாக இருந்துச்சு. கோடை காலத்தில் வயல் வெடிப்பு இருக்கணும். அதுபோல் வெடிக்காமல் நம்மள்கிட்ட தண்ணி இருக்குதுங்கிறதுக்காக நிறைய விட்டுக்கிட்டே இருந்தோம்னா அந்த வெடிப்பு வருவதற்கு வாய்ப்பு இருக்காது. பூமிக்குள்ளே அந்த நிலத்தடி நீர் உள்ளுக்குள்ளே செறிவிட்டப்படாது. அப்போ அந்த நீரை சேகரிக்க முடியாமல் போயிடும் அப்படிங்கிறத மிக தெளிவாக உள்வாங்கி கொண்டு அவர்கள் பதிவு செய்தார்கள். அதில் குறிப்பாக அவர்களுடைய மனதில் ரொம்ப மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது என்னென்னா, இன்றைக்கி பார்த்திங்கன்னா சென்னையில் வெள்ளம், விழுப்புரத்தில் வெள்ளம், தருமபுரியில் வெள்ளம், கிருஷ்ணகிரியில் வெள்ளம், இந்த மாதிரி வெள்ளம் போயிட்டு இருக்குது. புதுச்சேரியில் வெள்ளம், இதெல்லாம் வெள்ள நீராக போயிட்டு இருக்குது. அந்த மக்கள் எல்லாம் சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஆக்கிரமிப்பு ஒரு பக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் வரத்து வாய்க்கால்கள் சரியாக தூரப்படலை, அதனால தான் இந்த மாதிரி இருக்குன்னு சொல்கிறாங்க. இது ஒரு பக்கம் உண்மையாக இருக்கலாம். ஆனால் அதை தாண்டிய பேருண்மை என்னவென்றால், அந்த பகுதி என்பது மிக குறைந்த பகுதி தான். அவர் ஆக்கிரமித்திருக்க பகுதியோ மற்றதெல்லாம் மிக குறைந்த பகுதி தான். ஆனால் அதிகப்படியான நிலப்பரப்பு இருக்கக்கூடியது என்பது விவசாயம் செய்யக்கூடிய பகுதி. ஏறத்தாழ 10 கோடி பேர் இருக்கக்கூடிய இந்த தமிழகத்திலே அதிகப்படியாக இருக்கக்கூடிய நிலப்பரப்பு என்பது விவசாய நிலப்பரப்பு தான். அந்த விவசாய நிலப்பரப்பில் நாம் தண்ணி இருக்குதுங்கிறதுக்காக அதிகப்படியாக உழவு அந்த பணியை மேற்கொள்ளாமல் நம்ம அப்படியே தண்ணி நிறைய விட்டுக்கிட்டே போனோம்னா பூமி வெடிப்புக்கான வாய்ப்பு இல்லை. அப்போ காய்ச்சலும் பாய்ச்சலுங்கிறது பூமி வெடித்து தண்ணி உள்ளே போகணும். கோடை காலத்தில் மழை பெய்யும் போது கோடை உழவுக்கு தான் உழுது வைப்பாங்க. தண்ணியை அந்த பொலப்பொலப்பாக மண் பொலப்பொலப்பாக இருக்கும்போது தண்ணியை உள்ளுக்குள்ளே உறிஞ்சிக்கக்கூடிய ஆற்றல் இருக்கும். ஆனால் இப்போ ரசாயன வேளாண்மையை மேற்கொண்டதனுடைய விளைவாகவும் தண்ணீரை நாம் புரியாமல் அதிகப்படியாக நிறைய தண்ணி விட்டால் நல்லா பயிர் செழிப்பாக வளருங்கிறது மாதிரி நினச்சிக்கிட்டு தண்ணியை அதிகமாக செலவு பண்ணதனுடைய விளைவு இன்னைக்கு பூமிக்குள்ளே
நீர் வந்து உள்ளுக்குள்ளே இறங்க முடியாத அளவுக்கு ஆகிப்போச்சு. இதுக்கான காரணம் முழுக்க என்னென்னா மண் வந்து கடினமாகி இறுகி போனதனுடைய விளைவு தான் அப்படிங்கிறத இந்த மாணவர்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள். இதுவே ஒரு மிகப்பெரிய அடுத்த தலைமுறைக்கான வெற்றியாக கருதுகிறேன். காரணம் என்னவென்றால் இளைய தலைமுறைக்கு புரிந்தால்தான் இன்றைக்கு கலந்து கொண்டிருக்கக்கூடிய ஏறத்தாழ 22 மாணவர்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் நாளைய தினம் IPS அதிகாரியாக வருவார்கள். எந்த துறை வந்து வேணுமோ அவங்க வேலை செய்யலாம், அதை பற்றி தவறே கிடையாது. அந்த துறையில் இருக்கும்போது அந்த பணியை வந்து மக்களுக்கு தான் திரும்பவும் மக்களுக்கு தான் அவங்க பணி செய்ய வர போகிறாங்க. இதே IPS அதிகாரிகள் கூட இன்றைக்கி வெள்ளத்தில் பாதுகாப்பு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்கெல்லாம் போய் மக்களை காப்பாற்றுற இடத்துல இருக்கிறாங்க. அப்போ அவங்க புரிந்து கொண்டு அவங்க வேலை செய்யும்போது எங்கேயோ ஒரு இடத்துல அவங்க வந்து அந்த கருத்துக்களை பதிவிடும்போது அது வேகமாக போய் சேரும். நாளைய தினம் IAS அதிகாரிகளாக வருவார்கள், வேளாண் துறை இயக்குநர்களாக வருவார்கள், பல்கலைக்கழகத்திலே பணிபுரியக்கூடியவர்கள். எங்கு சென்றாலும் அவர்கள் வேலை செய்யக்கூடியது யாருக்குன்னா மக்களுக்காக தான். அந்த மக்கள் வந்து இயற்கை வேளாண்மை பக்கம் திரும்ப வேண்டும் என்ற ஒரு பேராசையோடு கடந்த 25 ஆண்டுகளாக பயணம் செய்து கொண்டிருக்கிறோம். இதனுடைய வெற்றியாகத்தான் இன்றைய மரங்களின் நண்பர்களுடைய அமைப்போடு இணைந்து இந்த பயிற்சி பட்டறையிலே கலந்து கொண்டு எனக்கும் இந்த வாய்ப்பை கொடுத்திருக்கிறார்கள். இயற்கை வேளாண் விஞ்ஞானி நம்மாழ்வார் அவருக்கு நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். பச்சை மனிதன் தங்க சண்முக சுந்தரம். செழிப்பதற்காக இன்றைய தலைமுறையினர் இந்த குமிழியம் மரங்களின் நண்பர்கள் அமைப்பிலே அந்த நிறுவனத்திலே அந்த இயற்கை உழவியல் பண்ணையிலே இன்றைக்கு உள்ளூரை பயிற்சியை பச்சை மனிதன் அவர்கள் இந்த மாணவ செல்வங்களுக்கு வழங்கியிருக்கிறார்கள். இதில் அடிப்படையான ஒரு சிந்தனையை மாணவர்களிடத்திலே ஐயா அவர்கள் விதைத்திருக்கிறார்கள். நாம் வந்து கிராமத்தில் சொல்லுவாங்க, சாதாரணமாக காய்ச்சலும் பாய்ச்சலாக இருந்தால் விவசாயம் சிறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அதை அனுபவத்தில் பார்க்குற பொழுது அது ஏதோ ஒரு வகையில் நம்ம அது என்னடா அப்படின்னு நினைப்போம். ஆனால் உண்மையாகவே ஒரு நிலம் காய்ச்சல்னா அது வெடிச்சிருக்கும் பூமி. அப்படி வெடித்திருக்கிற பொழுது எவ்வளவு நீர் கொள்ளும் அவ்வளவையும் பூமியானது உறிந்து வைத்து கொள்ளும். தாவரங்களுக்கு, பயிர்களுக்கு, மற்ற எல்லா வகை பயிர்களுக்கும் அது தேவையான அந்த ஈரப்பதத்தில் நல்ல விளைச்சலை கொடுக்கும். ஆனால் சில நேரங்களில் நம்மிடம் தண்ணி அதிகமாக இருக்கிற காரணத்தினால் தொடர்ந்து நாம் நீரை பயன்படுத்தி கொண்டு வந்தால் அந்த பூமியினுடைய உள்வாங்கும் தன்மை குறைந்து புலபலப்பு இழந்து மண் இறுகிவிடும். ஆகவே இது போன்ற மழைக்காலங்கள் வருகின்ற பொழுது அந்த தேவையான தண்ணீரை இந்த பூமி உறிந்து, ஏற்கனவே பூமி கடினமாக இருப்பதால் தண்ணீர் வீணாக ஓடி வெள்ளப்பெருக்கு எடுத்து சேதமாகி வெள்ளச்சேதமும் ஏற்படுகிறது. ஆகவே இங்கே நாம் நீர் மேலாண்மையையும் மேன்மைப்படுத்த வேண்டும். ஆகவே நீரையும் சேமிக்க வேண்டும் என்ற கருத்து அடிப்படையே பூமி காய்ச்சலும் பாய்ச்சலுமாக இருந்தால்தான் என்பதை இந்த இளைய தலைமுறையினர் தெரிந்து கொண்டு இவர்களுடைய அடுத்த தலைமுறைகளுக்கு இவர் கொண்டு சேர்க்க வேண்டும். பச்சை மனிதன் என்ற ஒரு மாபெரும் மனிதன் நம் பகுதியிலே நம்மாழ்வாரோட வாழ்ந்து இன்றைக்கு நமக்கெல்லாம் ஒரு பாடமாகவும் படிப்பினையாகவும் இருக்கிறார். மாணவ செல்வங்களே, உங்களிடத்தில் நானும் கேட்டுக்கொள்கிறேன், இந்த படிப்பினையெல்லாம் கொண்டு சென்று நாளைய நாம் ஆட்சியர் ஆகுவது, நாம் மற்ற பெரிய பெரிய அலுவலர்களாவது, நாம் இந்த உணவுத் தொழிலை மேம்படுத்தி உலகத்துக்கே உணவு கொடுப்பவன் உழவன் கடவுள் என்ற நிலையிலே நாம் அடைய வேண்டும். அன்பு வணக்கம். நம்முடைய அரியலூர் மாவட்டம் கீழக்காவட்டாங்குறிச்சி பச்சை மனிதன் அவர்கள் கொடுத்த இந்த இயற்கை வேளாண்மை பயிற்சியானது உங்கள் மனதிலே ஆழ பதிந்திருக்கிறது என்பதை நான் அறிந்து கொண்டேன். நம்முடைய இந்த ஒரு 40 ஆண்டு காலத்திலே நம்முடைய உழவியல் முறையிலே மாற்றம் வந்து இன்றைக்கு ஒரு தலைமுறை அழிவதற்கான காரணமாக வந்து விட்டது. நம்ம அருகாமையிலே புட்டக்கொள்ளைக்கு அருகாமையிலே மருதகாசி என்ற அந்த திரைப்பட பாடலாசிரியர் அவர்களுடைய வரிகள் இங்கே நினைவுக்கு வருகிறது. மணப்பார மாடு கட்டி மாயவரம் ஏறு பூட்டி வட காட்ட உழுது போடு செல்ல கண்ணு, அந்த வரிகள் நம் நிலவில் நிற்கிது. அதே போல புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வந்து பாடுவார், என்ன பலம் இல்லை இந்த திருநாட்டில் ஏன் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டு ஒழுங்காய் பாடுபடு வயல் காட்டில் உயரும் உன் மதிப்பு அயல் நாட்டில். அந்த வரிகள் நல்ல நல்ல நீளம் பார்த்து நாளும் விதைக்கணும், நாட்டு மக்கள் மனங்களிலே நாணயத்தை வளர்க்கணும். இப்படியெல்லாம் ஒரு சிந்தையை வளர்த்த இந்த சமூகத்தில் இன்னைக்கு திசை மாறி பயணிக்கிறோம். மீண்டும் நாம் இயற்கைக்கு திரும்ப வேண்டும். மனித குலத்திற்கு இன்னைக்கு மகா மனிதராக பச்சை மனிதன் அவர்கள் உண்மையிலே புகழ்ச்சிக்காக இல்லை, இதனை விட பன்மடங்கு இந்த வாழ்வியலை கொண்டு சேர்க்கிறார். இதெல்லாம் ஒரு நம் வரம். மரங்கள் எப்படி நம்முடைய வரம் என்று சொல்கிறோமோ அதே போல் அவரும் நமக்கு ஒரு அவதார புருஷராக வடிவெடுத்திருக்கிறார். இந்த பயிற்சியை உள்வாங்கி அப்படியே மாறிடணும், அப்படியே மாறிடணும். நம்மாழ்வாராகவே நாம் மாறிடணும், பச்சை மனிதனாகவே நாம் மாறிடணும் என்று கேட்டுக்கொண்டு இந்த வாய்ப்பு இந்த 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 அமைப்புக்கும் இந்த அரசாங்க பிள்ளைகள் நீங்கள் உங்களுக்கும் கேட்டு அனைவருக்கும் இந்த பச்சை மனிதருக்கும் என்னுடைய நன்றியை பகிர்ந்து கொள்ள. நன்றி, வணக்கம். நான் அரியலூர் மாவட்டம் பொட்டக்கொள்ளை
தத்தனூர் பொட்டக்கொல்லை அரசு மேல்நிலைப் பள்ளியில் 12ஆம் வகுப்பு வேளாண் அறிவியல் பாடப்பிரிவில் படித்து வருகிறேன். எனக்கு இன்னைக்கு இன்டர்ன்ஷிப் வந்தோம். அப்போக்கு பச்சை மனிதன் என்ற ஐயா பச்சை மனிதன் அவர்கள் எனக்கு சொல்லி கொடுத்ததில் எனக்கு தெரிஞ்சது காய்ச்சலும் வேளாண்மைக்கு தேவையான காய்ச்சலும் பாய்ச்சலும் தான். அதில் எனக்கு வெயில் காலத்தில் வெடிப்புகள் வரும். அதனால் நம்ம தண்ணி விடுறதுல அப்போ உள்வாங்கிக்கும். இதே நம்ம தண்ணி நம்மள்ட்ட அதிகமாக இருக்குங்கிறதுக்காக தண்ணி நம்ம அதிகமாக விட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது. விட்டுக்கிட்டே இருந்தால் மண் இறுகிடும். அதனால் தண்ணி கம்மியாக விட்டால் பொழப்பொழப்பு தன்மை கிடைக்கும். அதனால தான் 3 லிட்டர் டேங்கில் 30 லிட்டர் தண்ணி ஊற்றினா எப்படி நிரம்பி ஓடுமோ அதே மாதிரி தான் இப்போ நம்ம நிறைய மாவட்டங்களில் தண்ணிகள் வெள்ளப்பெருக்கால் எடுத்து ஓடுகிறது. அதாங்க. பொட்டக்கொல்லை அரசு மேல்நிலைப் பள்ளியில் தொழிற்கல்வி ஆசிரியர் வேளாண்மை பிரிவில் பணிபுரிந்துகிறேன். கடந்த 8 வருடமாக பணிபுரிந்து வருகிறேன். இந்த வருடம் இன்டர்ன்ஷிப்காக 10 நாட்கள் குமுளியம் மரங்கள் நண்பர்கள் இடத்திற்கு 7வது நாள் ப்ரோக்ராம் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. இதில் பச்சை நண்பர்கள் என்பவர் எங்களுக்கு மிகவும் உபயோகமான தகவல்களை நிறையாக சொன்னார். அதாவது கொள்ளைக்கல் லாங்குவேஜ் ரொம்ப மக்களுக்கு எப்படி புரியுமோ, சின்ன பையங்களுக்கு எப்படி புரியுமோ, சாப்பாட்டை பற்றியும் அதுக்கப்புறம் மாட்டை பற்றியும் விவசாயத்தை பற்றியும் எல்லாத்தையும் வரமாக சொன்னார். என்னென்ன சாப்பிட்ணும், இனிப்புன்னா எப்படி சாப்பிட்றது, என்ன நமக்கு வாழ்வைக்கு என்னென்ன தேவையோ, சுகருக்கு என்ன சாப்பிட்லாம் அப்படிங்கிறத எல்லாத்தையும் வரமாக சொன்னார். மாத்திரை சாப்பிட வேண்டாம், என்ன காலையில் என்ன சாப்பிட்ணும், மழை தண்ணி எப்படி குடிக்கிறாங்கன்னு சொன்னார். மழை தண்ணி நான் காலையில் 1/2 லிட்டர் தான் குடிக்கிறேன், மத்தியானம் சாப்பாடு சாப்பிட்டுக்கிறேன், நைட்டு முடிஞ்சால் சாப்பிட்டுக்கிறேன். மழை தண்ணி அவருக்கு எல்லாத்துக்கும் விதமாக யூஸாக இருக்குது, ஒரு சளியும் பிடிக்கல, ரொம்ப நல்லா இருக்குங்கிறத ரொம்ப வரமாக சொன்னார். நிறையா தெரிஞ்சுக்காது எல்லாமே நாங்கள் புதுசாக நிறையா தெரிஞ்சுக்கிட்டோம். எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. எவ்வளோக்களவு நம்ம தெரிஞ்சுக்காத அத்தனைமே கீழே காவட்டாக்குறிச்சிலேருந்து வந்திருக்காரு. அந்த ஊர் ஏன் கீழே காவட்டாக்குறிச்சின்னு பேர் வந்தது அப்படிங்கிற மட்டும் எல்லா வாரமும் சொன்னார். ஒவ்வொரு பையன்கிட்டையும் அவங்களோட ஃப்யூச்சர் என்ன ஆக போகிற அப்படின்னு சொல்லி கூச்சப்படாமல் பேசினார். அதான் முக்கியம். எங்களுக்கு என்ன பெரிய முக்கியம்னா பையங்க கூச்சப்படாமல் பேசினாங்க. பெயர் என்ன, அப்பா என்ன பண்ணுறாங்க, நாங்கள் என்ன பண்ண போகிறோம், நாங்கள் எப்படி பெரிய ஆளாக போகிறோங்கிறத விவரமாக சொன்னாங்க. இது இன்றைக்கி கேட்குறதுக்கு ஃப்ரீயாக இதாக இருந்தால் கூட, சிரிப்பாக இருந்தால் கூட பின்னாடி அவங்களுக்கு மனசுக்குள்ளே ஒரு இது வரும். இப்போ எங்கேயாவது சாப்பிட போனால் நம்ம இதை சாப்பிடக்கூடாது, சார் சொல்லியிருக்காரு, இதை சாப்பிட்டா உடம்பு கெடுதி, இதை சாப்பிட்டா நல்லா இருப்போம் அப்படிங்கிற மாதிரி, விவசாயத்தை பற்றி இயற்கையாக பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி ரொம்ப விவரமாக சொன்னார். இது இந்த பையங்களுக்கு இல்லை, எல்லாத்துக்கும் எனக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுங்கிறத ரொம்ப மகிழ்ச்சியோடு தெரிவிச்சுக்கிறேன். என் பேர் ராஜேஷ். நான் அல்லூர் மாவட்டத்தில் பொட்டக்கொல்லையில் படிக்கிறேன் பள்ளியில். நாங்கள் இங்கே கேம்புக்கு வந்திருக்கோம். இந்த கேம்பில் எங்களுக்கு நிறைய விஷயம் சொல்லி கொடுத்தாங்க. இங்கே பச்சை மனிதர் எங்களுக்கு வஜ்ராசனம் பற்றி சொல்லி கொடுத்தாரு. இந்த கால் ரத்த ஓட்டத்துக்கு சொன்னார். மண்ணோட பொலப்பொழப்பு தன்மையை பற்றி சொன்னார். நீர்பிடிப்பு திறனை பற்றியும் சொல்லி கொடுத்தாரு. மண்புழுவோட பயன் பற்றியும் சொல்லி கொடுத்தாரு. இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. என் பெயர் கார்த்திகேயன். அரியலூர் மாவட்டம் தத்தனூர் பொட்டக்கொல்லை என்பது அரசு மேல்நிலைப் பள்ளியில் 12ஆம் வகுப்பு படித்து உள்ளேன். உள்ளூரை பயிற்சி என்ற இதில் கொண்டிருந்தேன். அப்போ பச்சை மனிதன் என்பவரால் அவர் அதிக விஷயங்களை எனக்கு வியக்க வச்சு சொல்லியிருந்தார். அதுவும் இல்லாமல் அதை வச்சு நான் தெரிஞ்சதான் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். மாட்டு உண்ணி அதிகமாக பிடிச்சிருந்தோன்னா பழைய சோறு இருக்குல்ல, அது அதை தண்ணியை மாட்டு மேலே தடவுனா அந்த உண்ணியெல்லாம் போயிடும். அப்புறம் மண் ஏர் ஓட்டும் போது நம்ம மேல் மண்ணை மட்டும் வச்சு தான் ஏர் ஓட்டுறோம், அடிமண் ஏர் ஓட்ட மாட்டோம். அதனால் ட்ரக்கு வச்சு ஓட்ட வேணாம். ஏன்னா எல்லா வெயிட்டு இருக்கிறதுனால கீழே இறங்கி அது எல்லாமே ஏர் ஓட்ட முடியாது. அதனால் மாட்டு வச்சு ஏர் ஓட்டுறதுனால நல்லது. அதே